பற்றி எல்லாம் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரோடு ஊரை சேர்க்குற பழக்கம் இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு திண்டிவனம் ராமமூர்த்தி, பண்ருட்டி ராமச்சந்திரன், நெல்லை மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த மாதிரி ஊரை தன் பேரோடு சேர்த்துக்கிறது ஏன் இல்லையா? ஏன்னா அப்பா பேர் சேர்த்துக்கிட்டா சரி இன்னாருக்கு நான் பிறந்தேன். ஸோ அதில் அப்போ அது ஒரு விதத்தில் அவருடைய ஆஸ்தி சொத்துக்கு நான் வாரிசு அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக, அல்லது அவரால் நான் வளர்க்கப்பட்டவன் அப்படின்றது, வளர்க்கப்பட்டவன் இல்லை, பிறந்த வளர்ப்பு தந்தையுடைய பேரை போட மாட்டாங்க இல்லையா? ஸோ இவருக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுக்காக அவருடைய இனிஷியலை போடுறோம், அது நியாயம். அது ஏன் ஊர் பேரை போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த பழக்கம் எதிலிருந்து வந்தது? மேலோட்டமாக பார்த்தா அந்த ஊரில் பிறந்தவன் அப்படின்னு தோணும், ஆனால் அதில் வேறு ஒரு காரணம் இருக்குது. இந்த பழக்கம் எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இறைவன் அவரே சொல்கிறார். அவரை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, சும்மா அவர் எப்படி இருப்பார் நினச்சா பத்தாது, அவர் எங்கே இருக்கிறார், எந்த இடத்தை சார்ந்தவர், அதையும் சேர்த்து நினைங்க அப்படிங்கிறார். ஸோ அதில் முக்கியமான காரணம் இருக்குது, ஏன் அதையும் சேர்த்து நினைக்க சொல்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய பூமி இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்களா. இது ஆக்சுவலாக காலச்சக்கரம், இருந்தாலும் இதை பூமின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்கும், ஒளி உலகம். அதுக்கு மேலே ஒரு உலகம், அதுவும் உலகம், ஆனால் செம்பொன் நிறமாக இருக்கும். அந்த இடத்துல இறைவன் சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருப்போம், நம்மளுடைய உயிர் மட்டும் அங்கே இருக்கும். அதை தான் ஆத்மானும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும், பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பிரார்த்தனையிலே பார்த்திங்கன்னா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அந்த இடத்தை சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த இடத்த சொல்கிறாங்க? சரி, சொல்கிறது கூட ஓகே, அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட்டு அதை சேர்த்து தான் நினைக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறதுனால தான் அங்கே அந்த மதத்தில் அப்படி வெளிப்படுது. ஸோ இந்த கடவுள் அவரை தான் இந்துக்கள் சிவன் சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் பரமபிதான்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் அல்லான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அப்போ ஏன் இந்த இடத்த சேர்த்து நினைக்க சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, நம்மளும் அந்த இடத்த நினச்சாலே நம்மளும் அங்கேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு பரந்தாமம்னும் பேர், பரலோகம்னும் பேர், மூலவதனம்னும் பேர், ஆத்மலோகம்னும் பேர், பிரம்மாண்டம்னு பேர், நிறைய பேர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மூலவதனம் அது ஒரு முக்கியமான பேர். ஏன் அப்படின்னா, கோயிலில் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதோடைய நினைவு தான் அது. அப்போ பாருங்களேன், மூலஸ்தானம், மூலம் அப்படின்னாலே என்னது, ஆரிஜின், ஆரம்பம், அங்கேருந்து தான் தோன்றியது அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானம் கருவறை அப்படின்னும் சொல்கிறோம். இப்போ ஒரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் கருவிலிருந்து வெளில வரும், இது உடலுக்கு. ஆத்மா எங்கேருந்து வந்தது இந்த பூமிக்குன்னா இங்கேருந்து வந்தது. அப்போ இதுவே ஒரு கருவறை மாதிரி தான், கருவறையே தான் இல்லையா, தூய்மையான கருவறை இது தான். அப்போ இங்கே நம்மளும் இருக்கிறோம், இறைவனும் இருக்கிறார். இறைவனுக்கும் இதுதான் மூலம், நமக்கும் இதுதான் மூலம். அதுதான் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கும் அந்த இடத்துக்கு பேர் கருவறை தான். மற்ற தெய்வங்கள், கிருஷ்ண பெருமாளுடைய கோயில்னால் அதுக்கும் அந்த இடத்துக்கு பேர் கருவறைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இந்த இடத்த குறிக்கிறது தான். ஸோ இங்கேருந்து தான் கடவுளும் வரார், தேவதைகளும் வராங்க, நம்மளும் வரும். ஆக்சுவலாக நம்ம தான் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது தேவதையாக வரும். ஸோ ஏன்னா இந்த பூமி
முதல் 2000 வருஷம் சொர்க்கமாகவும் அடுத்த 2000 வருஷம் நரகமாகவும் மாறும் திரும்ப திரும்ப. ஸோ 5000 வருஷம் தான் இந்த கால சுழற்சியே. அதுக்கப்புறம் என்ன ஆகும் நரகத்துக்கு அப்புறம்னா மறுபடியும் சொர்க்கம் வரும். ஸோ இது தொடர்ந்து அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏன் இறைவனை எப்படி நினைக்கிறது அப்படின்னா, முதல்ல ஏன் நினைக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் நினைக்கணும்னா, இப்போ கடைசி 100 வருஷம் தான் சொல்கிறார். ஏன்னா நரகத்தில் இருக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டோம். அதனால் உடல் உணர்வுகளுக்கு அடிமையாயிட்டோம், காமம் கோபம் இதுக்கெல்லாம். ஸோ அதை வென்றுட்டால் மீண்டும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது இருக்காது. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் அங்கே இருக்கிறவங்களுக்கு அழியக்கூடிய உடல்ன்ற உணர்வே இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்ற உணர்வு இருக்கும். ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த உயிர் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆத்மா முதல்ல தேவதையாக பிறவி எடுக்கும். அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்கே காமம் கோபம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க உடல் உணர்வே இல்லாமல் ஆத்மான்ற உணர்வுலேயே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மானே தான் பார்ப்பாங்க. எப்படி காரு டிரைவர் ஓட்டும்போது டிரைவர் வேறு கார் வேறன்றது டிரைவருக்கு தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு இயல்பாகவே நான் இயக்கிற ஒரு கார் தான் இந்த உடல், இதை இயக்கிற டிரைவர் ஆகிய ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் சொர்க்கத்தில். அதனால தான் அவங்க காமம் கோபம் சரீர கவர்ச்சி எதுலேயுமே மாட்டிக்க மாட்டாங்க. அதனால தான் அங்கே துக்கமே இருக்காது. அது மட்டும் இல்லை, அவங்க எது நினைச்சாலும் நடக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு இயற்கையாகவே அந்த சக்தி இருக்குது. ஏன்னா பரமாத்மாவுடைய குழந்தை, இறைவனும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அப்போ அப்பாவுக்கு இருக்கிற சக்தி குழந்தைக்கும் இருக்கும்ல, இருந்தது. ஆனால் சொர்க்கம் முடிஞ்சு நரகம் வரும்போது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கிறதுனால காமம் கோபம் இதுக்கு அடிமையாகுது. அப்போ ஆத்மா தன்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சுத்தமான சக்தி எழுந்துருச்சு. மீண்டும் சக்தியை அடையிறதுக்காக இறைவனை நினைக்க சொல்கிறார். அதை சொல்கிறதுக்காகவே இறைவன் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வரார், பிரவேசிக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. அதுதான் மெயின் வித்தியாசம் இறைவனுக்கும் நமக்கும். தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. இயேசு கிருஷ்ணர் எல்லாருமே தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் சிவனுக்கு மட்டும் எந்த தாய்க்கும் பிறந்ததாக எந்த புராணமும் இருக்காது. அவர் இறந்ததாகவும் புராணம் இருக்காது. அவர் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவர் பேரே சதாசிவம். அது மட்டும் இல்லை, அவருடைய குணமும் எப்போவுமே இருக்கும். அது என்ன குணம்னா, எல்லாத்துலேயும் கடல். கடல்னால் என்ன சொல்கிறது, சிகரம், உச்சம், அளவற்று இருக்கிறது. அன்பில் கடல், அமைதியில் கடல், ஞானத்தில் கடல், தூய்மையில் கடல், சுகத்தில் கடல், இப்படி சுகக்கடல், தூய்மை கடல், இப்படி இருக்கிறார். ஸோ அவரை அவரை நம்ம இப்போ நினைக்கணும். ஏன்னா அவர் தான் காமம் கோபம் இதெல்லாம் சிக்காதவர். அவரை நினைக்க அந்த குணம் நமக்கு வரும். ஸோ வெறும் நட்சத்திரமாக மட்டும் நினைக்காம அவருடைய குணத்தோடு சேர்த்து நினைக்கணும். தூய்மையின் கடல். இன்னொரு விஷயம், அந்த இடத்தையும் சேர்த்து நினைக்க சொல்கிறார். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ தூய்மையாக இருக்கும். தூய்மை ஆனால் தான் போகவே முடியும். உலகம் அழியும் போது எல்லாருமே போய் தான் ஆகணும். போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாயிடும், மறுபடியும் போய் எடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் இந்த இடம் பயங்கர தூய்மையாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், பயங்கர அமைதியாக இருக்கும். எண்ணங்கள் கூட அங்கே இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, மார்ச்சரி மாதிரி செத்து போனத்தை போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இடம். உடல் இருக்காது, வெறும் ஆத்மா அப்படி இருக்கும். எல்லாத்தையும் மறந்து இங்கே யாரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஜென்ம விரோதினீங்களா, அவன் உங்கள் பக்கத்துலேயே சின்ன பிள்ளையே அவனும் அமைதியாக இருப்பான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த இடத்துடைய மகிமை எப்படி, அங்கே போனால் எல்லாம் மறந்துடும். அப்புறம் திரும்பி இங்கே வரும்போது தான் இங்கே இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே நடிக்கிறோம். அப்போ ஏன் இறைவன் அங்கே அப்படி நினைக்க சொல்கிறாருன்னா, நினைக்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் ஆத்மா இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து அங்கே போய் தான் நினைக்கிறீங்க. ஏன்னா நானும் அந்த இடத்த சார்ந்தவன், என்னுடைய அப்பா கடவுளும் அந்த இடத்த சார்ந்தவர். ஏன்னா அவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் நமக்கு அப்பா. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதான்றாங்க. ஏன் பரமபிதா? அவர் என்ன கொடுத்தாரு அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு மட்டும்தான். இயேசு எதையுமே கொடுக்கல இல்லையா. சொர்க்கத்துக்கு போகிற வழியே இறைவன் தான் சொல்கிறார், ஆத்மாவில் பாவம் இருக்குது, அதை எரிக்கிறதுக்கு ஒரே வழி என்னை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த இடத்தோடு நினைக்கிறோம். அப்போ இறைவன் நினைச்சாலே அந்த செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். அப்போ என்னென்னா, அந்த இடத்துலேருந்து நான் வந்தவன், அந்த இடத்துல தான் என் அப்பா இருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போய் நினைக்கும்போது நான் அந்த இடத்தை சார்ந்தவன்ற நினைவும் வருது. அப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. அது என்னது, அவ்வளோ அமைதியான இடம். அதுக்கு இன்னொரு பேர் சாந்தி தாமம்.
தாமம்னா இடம். ஸோ அமைதியான இடம். ஸோ இந்த உலகத்தில் எங்கேயுமே அமைதி இருக்காது. எல்லாம் அமைதிக்காக காட்டுக்கு போகிறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க, எங்கேயுமே கிடைக்காது. இன்னொரு விஷயம், அங்கே ஒரு வேளை அமைதியாகவே இருந்தாலும் உங்களுடைய மனசு உங்ககிட்ட தானே இருக்குது. அது எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருக்கும் நிம்மதி இல்லாமல். ஸோ இந்த இடத்துல அதுவுமே வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு இடம், எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா வளர்ச்சி இருக்காது கிருமிக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த நினைக்கும்போது, அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாருன்னும் போது, அப்போ எதையுமே நினைக்கும்போது ஆத்மா முழுமையான நிலையில் இருக்கும். குழந்தை கூட பாருங்கள், பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அது எதையுமே நினைக்காது. அதனால தான் அதை பார்த்தாலே நமக்கு பிடிக்குது. ஏன்னா ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். ஸோ எதையுமே நினைக்காட்டினா தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும். இதுதான் ஆச்சரியம். ஸோ அப்போ இறைவனை அந்த இடத்தோட நினைக்கும் பொழுது அந்த குணாதிசயமும் நமக்கு வரும். அந்த இடத்துலேருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியான இடத்துலேருந்து தான் நான் வந்தேன்னா என்னுடைய உண்மையான குணம் அமைதி தான். அப்போ இங்கே நடுவில் இந்த உலகத்தில் அதுலேயும் சொர்க்கத்துலேயும் அமைதியாக தான் இருந்தோம். நரகத்தில் தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னு என்னுடைய நிம்மதியை தொலைச்சிட்டேன். ஆனால் நான் யார்? பரந்தாமத்திலிருந்து வந்த ஆத்மா, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவோடு இருந்த ஆத்மானா. அப்படின்னால அந்த இடத்துலையே வசித்தவன். அப்போ அந்த இடத்துடைய குணாதிசயம் எனக்கு இருக்கணும்ல. சொல்லுவாங்களே, மதுரைக்காரங்கிட்டே வா அப்படின்வாங்க. அப்போ அந்த மதுரையில் இருக்கிறவங்கன்னா இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு குணாதிசயத்தை வச்சு சொல்கிறதுக்கு தான் அந்த இடத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இறைவன் அந்த இடத்தோட என்னை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் இல்லையா? எந்த இடத்துக்கு போகணுமோ அதை தான் நினச்சிட்டே இருக்கணும். ஸோ அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர், நான் இந்த ஊர் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. இப்போ நெல்லை மணிகண்டன் அப்படின்னா நெல்லை என்னுடைய ஊர், அங்கே தான் நான் பிறந்தேன், அதுதான் என்னுடைய ஊர். சும்மா தற்காலிகமாக வேணால் நான் வெளில வரலாம், மீண்டும் நான் அங்கே போயிடுவேன். அப்போ அந்த ஊருடைய குணாதிசயம் என்ன இருக்குதோ அந்த குணாதிசயம் என்னுடைய பேச்சில் தெரியும், என்னுடைய பார்வையில் தெரியும். அப்படி இல்லையா? ஒரு சிலர் அப்படியே ரொம்ப வெகுலியாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஊரை சார்ந்தவங்களா? நீ அப்போவே நினச்சேன், ஏன்னா இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, மற்ற இடம்லாம் அப்படி இருக்காது அப்படின்வாங்க. ஸோ அதுக்காக தான் ஊரை சேர்த்து வைக்கிறது. அப்போ அந்த ஊர்னால் நமக்கு பெருமைன்றதுக்காக கிடையாது, அல்லது என்னால் அந்த ஊருக்கு பெருமைன்றது கிடையாது. அது எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிறது. அந்த ஊரை சார்ந்தவன் நான் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த நல்ல குணாதிசயம் கொண்டவன் நான், அதை நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு பேர் வச்சுக்குது. இன்னொரு விஷயம், அதில் நல்லதும் இருக்குது. ஏன்னா நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணேன்னா இவங்களால அந்த ஊருக்கே கெட்ட பேர் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ற நம்ம கவனமாகவும் இருப்போம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பேருக்கு முன்னாடி ஊரை சேர்த்துக்கிறது அதுவுமே நல்லது. ஏன்னா ஊருமே கூட வளர்க்குறது தானே. அந்த சூழ்நிலையில் வளர்கிறோம் அப்படின்னாலே அந்த ஊரே நம்மளை வளர்க்குதுன்னு தான் அர்த்தம். ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இறைவன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமல் இப்படி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஈரோடு தந்தை பெரியார் அப்படின்றாங்க இல்லையா? அவரே அறியாமல் அவர் கடவுள் இல்லைன்னு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லலை. ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கடவுள் பக்தி தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி நாஸ்திகத்தை தமிழகத்தில் பரப்புறதுக்கு பொறுப்பானவர் கூட இறைவன் சொன்ன வழியை தான் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? அவர் அந்த ஊரை சார்ந்தவர். ஆனால் இங்கே இருக்கிற ஊர் எவ்வளோதான் நல்ல ஊராக இருந்தாலும் இப்போ இது கலியுகம் இல்லையா? ஸோ ஆத்மாவுடைய பரிசுத்தமான நிலை அடையணும்னா ஆத்மா பரிசுத்தமாக இருந்த இடத்தை நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதில் தான் நமக்கு நன்மையும் கூட. ஸோ அதனால் இறைவன் இருக்கிற இடத்துல அங்கேயே போய் அந்த இடத்தோட இறைவனை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் ராஜயோகமே. அப்படி நினைவு செஞ்சு தான் 33 கோடி தேவதைகள் இங்கே சொர்க்கத்துக்கு வராங்க. அதில் நம்பர் 1 தான் ஸ்ரீகிருஷ்ணர். சரி, அப்போ எப்படி நினைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். என்னுடைய தந்தை பரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ காலைல அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம நினைக்கலாம், இதோ இங்கே கூட ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குல்ல இந்த லைட்டை, ஸோ அந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ அந்த செம்பொன் நிறமான உலகத்தில் என்னுடைய அப்பா இருக்கிறாரு அப்படின்னு அன்பாக நினைக்கணும். அப்போ அன்பாக நினைக்கணும்னா அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்கிறோம் சொர்க்கத்துக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நம்ம கூட
பழகணும்ல, அப்போ தானே அன்பு வரும். இப்போ லவ் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டதே இல்லைன்னா அது லவ்னு யாராவது ஒத்துக்குவாங்களா இல்லையா? அப்போ பேசினா தான் அன்பு வரும். ஸோ அதேமாரி இறைவன் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். எல்லா ராஜயோக தியான நிலையங்களையும் அவர் பேசுகிறத முரளி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, முற்றிலும் இலவசம். அதில் நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கணும் கூட, பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அதை அவசியம் பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட அனுப்பலாம். நாங்கள் அந்த முரளி வீடியோ ப்ளஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான நிலைய முகவரி அனுப்புகிறோம். +91 98 946 71743. ஓகே. Om Shanti. Thanks for watching.